இடத்துல நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, சங்கீதம் 109வது சங்கீதத்துல 7வது வசனம் சொல்லுகிறது, கடன் வாங்கிட்டோம்னா உங்களுடைய பிரயாசத்தின் பலன், நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்தவனுக்கு போயிடும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இது எப்படி பாஸ்டர் அப்படின்னா, இன்னொரு இடத்துல நீதிமொழிகளை சொல்லுகிறது, அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர்கள் புசிப்பார்கள். அது இன்னொரு பாவத்தை குறித்து சொல்றாங்க. அப்போ கடன் வாங்கிட்டோம்னா நம்முடைய பிரயாசத்தின் பலனை அடுத்தவங்களுக்கு போய் சேரும். சரி, நான் உதாரணமா சொல்றேன், நீங்க எல்லாரும் கவனமா கேட்கணும். நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து இதை பற்றின கேள்விகளை நாம் சந்தித்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 10,000 ரூபாய் தண்டல் வாங்குறாங்க. தண்டல் வாங்கும் போது 10,000 ரூபாய்க்கு தண்டல் வாங்குறீங்க. அந்த தண்டல் வாங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த முழு தொகை